வணக்கம். நான் ராஜபிரியா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் அப்ளிகேஷன் ஆஃப் ஃபேஸ் ரூல், ஒன் காம்பனன்ட் சிஸ்டம். எக்ஸாம்பிள் வாட்டர் சிஸ்டம். இந்த வாட்டர் சிஸ்டம் அப்படின்னாலே 3 ஃபேஸஸ் பாசிபிலிட்டி. ஒன்று வந்து லிக்விட், சாலிட், வேப்பர்ஸ். 3 ஃபேஸஸ். இந்த 3 ஃபேஸஸ் எப்படி ஈக்லிபிரியமாக எழுதலான்னா சாலிட் டு லிக்விடு, லிக்விட் டு வேப்பரைசேஷன், வேப்பரைசேஷன் டு சாலிடு. இதை தான் வந்து இந்த சாலிட்லேருந்து லிக்விட் மாறும், அடுத்தது லிக்விட்லேருந்து வேப்பரைசேஷன், அடுத்தது சாலிட்லேருந்து வேப்பர்ஸ். இதில் வந்து சாலிடு லிக்விட் அப்படின்றது என்ன, சாலிட்னா ஒரு ஃபேஸஸ், லிக்விட்னா ஒரு ஃபேஸஸ். இது வந்து 2 ஃபேஸஸ். இந்த 2 ஃபேஸஸ் நடுவில் ஈக்லிபிரியம் சிஸ்டம். இப்படி ஒரு எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கணுன்னா ஃபேஸ் டயக்ராமில் வாட்டர் சிஸ்டத்தில், ஒன் காம்பனன்ட் சிஸ்டத்தில் பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃபேஸ் டயக்ராமில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் படிக்கிறோன்னா கர்வ்ஸு, ஏரியா அட் த ட்ரிபிள் பாயிண்ட், இதெல்லாம் நம்ம படிக்கிறோம். நெக்ஸ்ட்டு இந்த ஃபேஸ் டயக்ராமில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த ஃபேஸ் டயக்ராமுடைய ஸ்ட்ரக்சர் டயக்ராம் இப்படி தான் இருக்கும். ஒய் ஆக்சிஸில் ப்ரெஷர் இருக்கும், எக்ஸ் ஆக்சிஸில் டெம்பரேச்சர்ஸ் இருக்கும். ஃபேஸ் டயக்ராமில் இந்த கர்வ் ஆனது ஃபஸ்ட்டு ஓபி, ஓகேவா? ஓபி, அடுத்தது ஓஏ, ஓசி, இந்த கர்வ்ஸ் இருக்கும். ஓபியில் வந்து சப்ளிமேஷன் கர்வ்ஸ் இருக்கும், ஓஏயில் வந்து வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் கர்வ்ஸ் இருக்கும், ஓசியில் வந்து ஃபியூஷன் கர்வ்ஸ் இருக்கும். இது நடுவில் என்னென்னலாம் சாலிட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சாலிட் ஐஸ் இருக்கும், லிக்விட் வாட்டர் இருக்கும், வேப்பர், அதாவது வாட்டர்லேயே வேப்பர் ப்ரெஷர் இருக்கும், ஸோ வேப்பர்ஸ் இருக்கும். இந்த மாதிரி 3 ஸ்டேஜ் இருக்கும். அதுக்கு அடுத்தது இங்கே ஓஏ டேஷ்னு இருக்கும், நடுவில் ஓன்றது தான் ட்ரிபிள் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா இந்த ஓக்கு நேராக இருக்கக்கூடிய டெம்பரேச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா 0.0075 டிகிரி செல்சியஸில் இருந்துச்சுன்னா அப்போ உங்களுக்கு 4.58 mm அட்மாஸ்பியரில் இருக்கும். நெக்ஸ்ட்டு 0 டெம்பரேச்சர் டிகிரி செல்சியஸில் இருந்துச்சுன்னா 1 அட்மாஸ்பியர் ப்ரெஷரில் இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இப்போது ஒரு டயக்ராமாக நம்ம பார்க்க போகிறோம் எப்படி இருக்குதுன்னு. இப்போ உதாரணத்துக்கு ஓபி கர்வ் அப்படி இருந்துச்சுன்னா, ஓபி கர்வ் எப்படி இருந்துச்சுன்னா இது சப்ளிமேஷன் கர்வ்னு சொல்லுவோம். இந்த சப்ளிமேஷன் கர்வில் இந்த இடத்துல பாருங்கள், ஒரு டயக்ராமாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த சப்ளிமேஷன் கர்வில் என்ன இருக்குது? சாலிட் ஐஸ் இருக்குது, அடுத்தது வாட்டர் வேப்பர் இருக்குது. ஓகேவா? சாலிட் ஐஸு, வாட்டர் வேப்பர். அப்போ இது 2 ஃபேஸஸ் நடத்தும். இது நடுவில் தான் இந்த சப்ளிமேஷன் கர்வ்ன்றது இருக்குது. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃபேஸஸ்க்கு நடுவில் இது 2 ஃபேஸஸ் இருக்குது. இதில் ஒன் காம்பனன்ட் சிஸ்டத்தில் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். அதுக்கு அடுத்தது இந்த நடுவில் இருக்கிறது வந்து சப்ளிமேஷன் கர்வ்னு சொல்லிட்டோம். இப்போ இந்த ஏரியாவுக்கு பேர், இந்த கர்வுக்கு பேர் என்னது? ஓபி கர்வில் எடுத்து படிச்சுட்ருக்கோம். ஓகேவா? இப்போது ஃபேஸஸ் 2, காம்பனண்ட் 1, இங்கே நான் சொன்னது எல்லாமே பாருங்கள். ஓபி கர்வில் சப்ளிமேஷன் கர்வு, இந்த சப்ளிமேஷன் கர்வுக்கு நடுவில் என்ன ரெண்டுத்துக்கும் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா சாலிட் ஐஸும் வாட்டர் வேப்பரும் இருக்குது. அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். அப்போ சாலிட் ஐஸுக்கும் வாட்டர் வேப்பருக்கும் ஈக்லிபிரியம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி எழுதுவீங்க. இப்போ 2 ஃபேஸஸ், காம்பனண்ட் 1, டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் உடைய ஃபார்முலாஸ். ஓகேவா? டிகிரி ஆஃப் ஃப்ரீடம், டிகிரி ஆஃப் ஃப்ரீடத்தோடைய ஃபார்முலாஸ் அப்படின்னு பார்த்தோன்னா F = C - P + 2 அப்படின்னு எழுதுவீங்களா? உங்களுக்கு காம்பனண்ட் 1 ஃபேஸு 2 + 2. ஓகேவா? இப்போ வந்து உங்களுக்கு 1 டிகிரி ஆஃப் ஃபேஸஸ் = 1, டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வந்து 1. அப்போ இதை எப்படி எழுதலான்னா மோனோவேரியண்ட் அல்லது யூனிவேரியண்ட். சரியா? மோனோவேரியண்ட் அல்லது யூனிவேரியண்ட் இப்படி எழுதலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இப்படி வச்சுக்கிறேன். கர்வ் வந்து ஓஏ, இந்த கர்வ் வந்து ஓஏ. இதில் என்ன இருக்குது? வேப்பர் ப்ரெஷர் கர்வ்னு சொல்லுவோம். இந்த கர்வை ஓஏ கர்வை வந்து வேப்பர் ப்ரெஷர்
கர்வ் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு நடுவில் தான் அந்த கர்வ் இருக்குது. இந்த பக்கத்துலேயும் என்ன இருக்குன்னா லிக்விடில் வாட்டர் வேப்பரும் இருக்குது. ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். அப்போ லிக்விட்லேயும் வேப்பருக்கும் நடுவில் ஒரு ஈக்லிபிரியம் ஸ்டேட் இருக்கும். அதான் இங்கே எழுதியிருக்கோம். இப்போது இந்த இடத்துல 0லேருந்து இந்த கர்வ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களுக்கு 100 டிகிரி செல்சியஸில் இருக்கும். இன்னும் கொஞ்சம் இந்த கர்வ் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும் பொழுது உங்களுக்கு கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் கிடைக்கும். அந்த கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் தான் 374 டிகிரி செல்சியஸில் இருக்கும் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர். அடுத்தது இங்கே OAவை வந்து மென்ஷன் பண்ணோம்ல கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர்னு சொல்லிட்டு, அதுக்கு நேராக கிரிட்டிக்கல் ப்ரெஷர்னு சொல்லுவோம். அப்போ அங்கே வந்து 218 அட்மாஸ்பியர் ப்ரெஷரில் இருக்கும்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ OAலாம் என்னது, வேப்பர் ப்ரெஷர் கர்வு, லிக்விட் வாட்டர்லேருந்து வாட்டர் வேப்பருக்கு மாறுது. அதோட டெம்பரேச்சர்லாம் நோட் பண்ணிக்கோம். இப்போது இதில் எத்தனை ஃபேஸஸ் இருக்குது? இது ஒரு ஃபேஸஸ்ஸு. அப்போ ஃபேஸஸ் இஸ் ஈக்குவல் டு 2. காம்பனண்ட் வந்து இது என்ன படிக்கிறோம் வாட்டர் சிஸ்டத்தில் 1 காம்பனண்ட் சிஸ்டம். அது இப்போ டிகிரி ஆஃப் ஃப்ரீடத்தோடைய ஃபார்முலாஸு F is equal to C minus P plus 2. காம்பனண்ட் 1 ஃபேஸஸ் வந்து 2 + 2 அப்போது 1. இப்போ டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் அகெயின் 1. மோனோவேரியண்ட் ஆர் யூனிவேரியண்ட் ஓகேவா? ஆர் யூனிவேரியண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது கர்வ் வந்து OC பார்க்க போகிறோம். OC கர்வ். இந்த கர்வ் என்ன சொல்கிறோம்? ஃபியூஷன் கர்வ்னு சொல்லுவோம். OC கர்வ்ன்றது ஃபியூஷன் கர்வ்னு சொல்கிறோம். அப்போது சாலிட் ஐஸுக்கும் லிக்விட் வாட்டருக்கும் நடக்குது. அப்போ இது ஒரு ஃபேஸஸ். சாலிட் ஐஸ் வந்து ஈக்லிபிரியம் டு லிக்விட் வாட்டர்னு எழுதலாமா? அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். அப்போது எத்தனை ஃபேஸஸ் இருக்குது? இது ஒரு ஃபேஸஸ். Phases is equal to 2, component is equal to 1. ஏன்னா இது 1 component system, அதனால் 1. Degree of freedom F is equal to C minus P plus 2. ஓகேவா? இப்போ வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 1 minus 2 plus 2 is equal to 1. அப்போ F is equal to 1. Degree of freedom 1. Again வந்து இது வந்து மோனோவேரியண்ட் அல்லது யூனிவேரியண்ட். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ எல்லாத்தோடைய ஏரியாவை பார்க்க போகிறோம். ஏரியா ஆஃப் ஃபஸ்ட்டு வந்து BOC. ஓகேவா? BOC உடைய ஏரியாவில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். என்ன இருக்குது நடுவில்? சாலிடோடைய ஐஸ் மட்டும்தான் இருக்குது. அப்போது காம்பனண்ட் என்னது இங்கே எழுதலாமா? சாலிடு ஐஸ் அந்த இடத்துல இருக்கக்கூடியது. அதில் ஃபேஸஸ் இஸ் ஈக்குவல் டு 1. ஏன்னா இது மட்டும்தான் இருக்குது இல்லையா? இந்த ஏரியாவில் சாலிட் ஐஸ் மட்டும்தான் இருக்குது. அப்போ ஃபேஸஸ் இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ இது எத்தனாவது காம்பனண்ட்டு? இது 1 காம்பனண்ட் சிஸ்டம்னால 1. டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் F is equal to C minus P plus 2. ஃபார்முலா படி எழுதுங்க. 1 minus 1 plus 2. அப்போ உங்களுக்கு 2. டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 2. அப்போ இதுக்கு வந்து பைவேரியண்ட். அடுத்தது ஏரியா ஆஃப் அதாவது AOC. அடுத்த இதை பார்க்க போகிறோம். AOC. இது நடுவில் என்ன இருக்குது? லிக்விட் வாட்டர்ஸ். இது நடுவில் லிக்விட் வாட்டர்ஸ். அப்போது லிக்விட் வாட்டர்ன்றது என்னது? ஒரே ஒரு காம்பனண்ட்டுன்னு அர்த்தம். அதே மாதிரி ஒரே ஒரு ஃபேஸ் ஈக்குவல் டு 1, காம்பனண்ட் 1. இந்த இடத்துல இருக்கிறது மட்டும் நான் சொல்கிறேன், சரியா? AOC இதை மட்டும்தான் சொல்லிகிட்ருக்கோம். அப்போ டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் F is equal to C minus P plus 2. 1 minus 1 plus 2. F. Degree of freedom 2. Again bivariant.
நெக்ஸ்ட்டு BOA ஏரியாவை பார்க்க போகிறோம். BOA அல்லது AOB இப்படின்னு சொல்லலாம். AOB அல்லது BOA இந்த ஏரியாவுக்குள்ளார என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குது? வாட்டர் வேப்பர். அந்த வாட்டர் வேப்பர்ன்றது என்னது? ஃபேஸ் இஸ் ஈக்குவல் டு 1. இது 1 காம்பனன்ட் சிஸ்டம்னால 1. இப்போ டிகிரி ஆஃப் ஃப்ரீடத்தோடைய ஃபார்முலா C மைனஸ் P ப்ளஸ் 2 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போ 2 F இஸ் ஈக்குவல் டு 2. இதுவும் பைவேரியண்ட். ஓகேவா? ஸோ இந்த ஒரு டயக்ராமை ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு இதில். ஓகேவா? இந்த இதில் இப்போ அடுத்தது ட்ரிபிள் பாயிண்ட். இந்த ட்ரிபிள் பாயிண்ட் என்னது? 0 இங்கே நடுவில் இருக்கு இல்லையா? 0 எப்படி வந்துச்சு அந்த கர்வு? சப்ளிமேஷன் கர்வ். என்னது? OB கர்வு, OA கர்வு, OC கர்வ். இந்த மூணும் மீட் பண்ணுற இடத்துல தான் மிட் பாயிண்ட் வந்து ஓன்னு சொல்கிறோம். அதுக்கு பேர் தான் ட்ரிபிள் பாயிண்ட்டுன்னு சொல்கிறோம். அப்போ இதை எப்படி இன்னொரு தடவை சொல்லலாம்? சாலிட் ஐஸ்லேருந்து ஈக்லிபிரியம் டு லிக்விட் வாட்டர், லிக்விட் வாட்டர் ஈக்லிபிரியம் டு வாட்டர் வேப்பர்ஸ் சொல்லலாமா? ஸோ இந்த மாதிரி சாலிட், லிக்விட், கேசியஸ் ஸ்டேட்டில் இருக்கும். அப்போ இது எத்தனை ஃபேஸஸ் பார்த்தோன்னா இது ஒரு ஃபேஸஸ், இது ஒரு ஃபேஸஸ், இது ஒரு ஃபேஸஸ். அப்போ 3 ஃபேஸஸ். எத்தனை காம்பனன்ட் சிஸ்டமு வாட்டர் சிஸ்டத்தில்? ஃபேஸ் டயக்ராமில் 1 காம்பனன்ட் சிஸ்டம். அப்போது C is equal to 1. இப்போ டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் ஃபார்முலாஸ் F is equal to C minus P plus 2 1 minus 3 plus 2. மொத்தமாக சேர்த்தா F is equal to 0. ஓகேவா? அப்போ 0ன்றது என்னது? ஓகேவா? அப்போது ட்ரிபிள் பாயிண்ட் அப்படின்றது உங்களுக்கு ட்ரிபிள் பாயிண்ட்ன்றது டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வந்து 0 அப்படின்னு சொல்லியாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதோடைய டெம்பரேச்சர் இந்த டயக்ராம்லேயே பாருங்கள். இந்த ட்ரிபிள் பாயிண்ட் இருக்க வேண்டிய டெம்பரேச்சர்ஸ் என்னது? 0.0075 0.0075 டிகிரி செல்சியஸில் இருக்கும். அதுக்கு நேராக இருக்கக்கூடிய ப்ரெஷர் வந்து 4.580 mm அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரெஷர்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் வாங்க. இப்போ கர்வில் OA' கர்வ் இருக்குது. OA' கர்வ். இந்த OA' கர்வ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டாஸ்டேபிளோடைய ஈக்லிபிரியம் ஸ்டேட். அதை வந்து இன்னொரு வார்த்தை என்ன சொல்லலாம்னா வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் எ கர்வ் சூப்பர் கூல் வாட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ OA' ஒரு மெட்டாஸ்டேபிள் ஈக்லிபிரியம். அதுக்கு இன்னொரு பேர் வந்து வாட்டர், அதாவது வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் எ கர்வ் சூப்பர் கூல் வாட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சூப்பர் கூல் வாட்டர் எங்கே இருக்குது? வேப்பரில் நடந்துகிட்ருக்கு. பிலோ 0 டிகிரி செல்சியஸில் அந்த ஐஸ் வந்து எப்படி இருக்குன்னா ஃப்ராக்மெண்டேஷன் நடக்காது. அதுக்கு கம்மியாக ரொம்ப நடக்காது. அப்போ அது வந்து மெட்டாஸ்டேபிள் வந்து ஒரு அன்ஸ்டேபிள்னு சொல்கிறோம். இப்போது நம்ம இது வரைக்கும் பார்த்ததில் ஃபேஸ் டயக்ராம் அதை வந்து எப்படி வந்து சம்மரைஸ் பண்ணுறது, இது வரைக்கும் நம்ம படித்ததை எப்படி சம்மரைஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஓகேவா? இதுதான் சம்மரைஸ். ரொம்ப ஷார்ட்டாக எப்படி ஏரியாவில் கர்வ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா BO. ஓகேவா? BOCயும் அடுத்தது தெரியுதா இங்கே? BOCயும் AOCயும் AOB அப்படின்னு இருந்துச்சுன்னா டிகிரி ஆஃப் ஃப்ரீடத்தில் ஃபார்முலாஸ் F is equal to C minus P plus 2. ஃபேஸஸ் 1 காம்பனண்ட் 1 F is equal to 2ன்னு கிடச்சி உங்களுக்கு பைவேரியண்ட். கர்வ் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த கர்வ் இந்த டயக்ராமில் கர்வ் அப்படின்னு ஒன்று பார்த்தோமா? இந்த டயக்ராமில் கர்வ் அப்படின்னு பார்த்தோமா? சப்ளிமேஷன் கர்வ், வேப்பர் ப்ரெஷர் கர்வ், ஃபியூஷன் கர்வ் அப்படின்னு பார்த்தோமா? அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா காம்பனண்ட் 1 ஃபேஸஸ் 1 டிகிரி ஆஃப் ஃப்ரீடமும் 1. அப்போது மோனோவேரியண்ட், யூனிவேரியண்ட். சம்மரி ஃபுல்லாக படித்ததை ஷார்ட்டாக பண்ணுறோம். ட்ரிபிள் பாயிண்ட் அப்படின்றது நடுவில் ஓன்னு பார்த்தோமா? அதாவது OB கர்வ், OC கர்வ், OA கர்வ் மீட் பண்ணுற மிட் பாயிண்ட் தான் ஓன்னு சொல்கிறோம். அங்கே காம்பனண்ட் C is equal to 1, P is equal to 3. அப்போ டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் is equal to 0. அதை வந்து இன்வேரியண்ட். இதுக்கு முன்னாடி ட்ரிபிள் பாயிண்டில் என்னன்னு சொன்னோம்? இன்வேரியண்ட். அப்போது இங்கே OA' என்னது? ஒரு மெட்டாஸ்டேபிள் ஈக்லிபிரியம். ஸோ இன்றைக்கி பார்த்தது வந்து
ஃபேஸ் டயக்ராம் ஆஃப் வாட்டர் சிஸ்டம் பார்த்தோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.